வணக்கம். காரக ஜோதிடம் அரியலூர். ராசி வீட்டுக்கு 12 வீடுகள். அந்த 12 வீட்டுக்குமே பல வார்த்தைகள் சேர்ந்து தான் பலன் கொடுக்கப்பட்டு வருகிறது. அந்த வார்த்தையிலும் பார்க்கப்படுகிறது 7ஆம் பார்வை, 5ஆம் பார்வை, இப்படிலாம் பார்க்கப்பட்டு வருகிறது. அதனால் ஜாதக பலன் என்பது ஒரு வார்த்தை அடிப்படையிலே ஒரு சாணத்துக்கு எத்தனை வார்த்தைகள் சேர்ந்து ஒரு மனிதனை வாழ வைக்கப்பட்டு வருகிறது என்பதையெல்லாம் இந்த எண்களின் மூலமாக சொல்லிக்கொண்டு வருகின்றேன். சத்தியத்துக்கு 5 எழுத்து. அந்த 5 எழுத்துக்கு உண்டான எண்களிடம் 3, 4, 8, 2, 7 இதெல்லாம் கூட்டினாக்க 24. அதனுடைய விதி என்பது 6. சத்தியம் செய்யக்கூடிய இடமே 6ஆம் இடம். சத்தியம் என்ற வார்த்தை எப்போது வருகிறது என்றால் ஒரு ரோசத்தில் வரக்கூடியது. தாய் பிள்ளைக்குள்ளே வர்றது என்ன கேட்டாக்க சத்தியமா அப்படிங்கிற வார்த்தை ஒரு அன்பால் பேசுறது. வெளியில் சத்தியம் செய்வது அது ரோசத்தில் செய்வது. ஆனால் சத்தியம் என்ற ஒரு வார்த்தை 6ஆம் இடம். அது வெறிய சாணம். சத்தியம் செய்கிறது 6ஆம் இடம். மற்ற நம்பர்லாம் சத்தியம் செய்யாது. நாங்கள் நேரமே நடக்கிறோம் அப்படின்ட்டு போகிறோம். ஆனாலும் இது சத்தியம் என்ற ஒரு வார்த்தை 6ஆம் இடத்துக்கு வருகிறது. 6ஆம் இடத்து பலன் தான் சத்தியம் செய்கிறது. அடுத்ததாக கணக்கருக்கு 5 எழுத்து. அந்த 5 எழுத்துக்கு உண்டான எண்ணில் 1, 6, 7, 1, 9 இதெல்லாம் கூட்டாக்க 24. அதோடைய விதி என்பது 6. அப்போ கணக்கருக்கு விதியின் 6ஆம் இடம். அந்த 6ஆம் இடத்துலாம் கணக்கர் என்ற ஒரு சொல்லில் பலன் கொடுக்கப்பட்டு வருகிறது. சரி, அடுத்ததாக மனசுக்கு 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்கு உண்டான எண்ணில் 1, 9, 5 இதெல்லாம் கூட்டாக்க 15. அதோடைய விதி என்பது 6. அப்போ மனசுக்கு 6ஆம் இடம். மனசு எதை அறிகிறது? மனம், மொழி, மெய் இது 3ஐயும் அறிகிறது. இந்த 3ம் மனிதனுக்கு இல்லை என்றால் மிருகம். இந்த 3ம் நம்மளை வார்த்தையினால் ஒரு கிரகத்தினால் ராசி மண்டலத்தால் நினைக்கக்கூடியது மனிதனுக்குத்தான். அந்த 6ஆம் இடம் தான் மனிதனே. அந்த ராசி 12 ராசி வீட்டிலையும் மனசு இருக்குது. 12 ராசி வீட்டுக்குமே ஒரு வீட்டுக்கு ஒரு ராசி வீடு 12 வீடு. அந்த 12 வீட்டுக்குமே மனசு இருக்குது. ஆனால் விதியின் 6. மனசோட விதியின் 6. உலகத்துக்கு 4 எழுத்துக்கள். அந்த 4 எழுத்துக்கு உண்டான எண்ணிடம் 3, 4, 1, 7 இதெல்லாம் கூட்டாக்க 15. அதோடைய விதி என்பது 6. அப்போ உலகம் ஒரு நாளைக்கு 10 ஜாமம். அந்த 10 ஜாமத்துக்கு பகல் 5 ஜாமம், இரவு 5 ஜாமம். அதான் 5,630 சொல்லுது. 6 நாழிகை 1 ஜாமம். அப்போது 5 ஜாமம் என்பது பகல், இரவு 5 ஜாமம். இப்படி தான் 5 அப்போ 5, 5, 10 10 60 இதுதான் இந்த உலகம் 10 ஜாமம். அப்போ 6 நாழிகையாக இந்த உலகம் இயங்கப்பட்டு வருகிறது. அதுதான் விதியின் 6. உலகம் 6ஆம் இடம். உலகம் 6ஆம் இடத்துப்பனாக வருகிறது. அடுத்ததாக மோகத்துக்கு 3 எழுத்து 7, 1, 7 எல்லாம் கூட்டாக்க 15. அதோடைய விதி என்பது 6. மோகத்துக்கு விதியின் 6. மோகம் இல்லாத எந்த பிராணிகளுக்குமே ஆசைகள் தூண்டாது. மோகம்னு இருந்தால் மோகம் தமிழ் வார்த்தை. ஒவ்வொரு மொழிகளுக்குமே வெவ்வேறு வார்த்தைகள் உண்டு. இது தமிழுக்கு மோகத்துடைய விதியின் 6. நீதி. அடுத்ததாக நீதிக்கு 2 எழுத்து. 7, 8 எல்லாம் கூட்டினாக்க 15. அதோடைய விதி என்பது 6. நீதிக்கு விதியின் 6. 6ஆம் இடத்து பலன். அப்போது நீதி 6ஆம் ஆதி விதி தான் சொல்லப்பட்டு வருகிறது. 6ஆவது விதின்னு தான் நீதி என்ற ஒரு வார்த்தைக்கு 6ஆம் இடத்து பலன். 6ஆவது சாணம் தான் நீதியை சொல்லப்பட்டு வருகிறது. போய் அடுத்த சாணம்லாம் போய் சொல்கிறது. நீதி என்ற ஒரு வார்த்தை 6ஆம் இடத்து பலன். ஆனால் அடுத்ததாக சுரங்கத்துக்கு 5 எழுத்துக்கள். அந்த 5 எழுத்துக்கு 5, 3, 8, 1, 7 இதெல்லாம் கூட்டா 24. விதி என்பது 6. சுரங்கம். நீங்கள் சுரங்கத்தை ஆராய போனால் 6ஆம் இடம் தான். 6ஆம் இடம் பார்த்து தான் சுரங்கத்தில் ஆய்வு செய்யக்கூடியது. அப்போது சுரங்கம் அது ஒரு வெறிய சனப்பார்.
இவ்வளோ ஒரு அற்புதமாக 6ஆம் எழுத்தில் வந்து இத்தனை வார்த்தைகள் கொண்டிருக்கு பார்த்தீங்க. அடுத்த கரும்பு. கரும்புக்கு 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்கு உண்டான எண்ணிடம் 1, 5, 7, 2 எல்லாம் கூட்டாங்க 15. அதோடைய விதி என்பது 6. அப்போது கரும்பு. கரும்போட விதியும் 6. 6ஆம் இடம் தான் ருசிக்குது. கரும்பு விளைச்சல் கொடுக்குறது அந்த 6ஆம் இடம் தான். 6ஆம் இடம் பார்த்தா தான் கரும்பு விளைக்கும். 6ஆம் இடம் பார்த்தா தான் கரும்பு பயிர் பண்ண முடியும். ஆனால் வந்து கரும்போட விதியின் 6. அடுத்ததாக நன்று. நன்றுக்கு 3 எழுத்து. அந்த 3 எழுத்துலேயும் 8, 6, 1 இதெல்லாம் கூட்டினாக 14, 8, 8, 6, 15. அதோடைய விதி என்பது 6. அப்போ நன்றுடைய விதியின் 6. இன்றைக்கி எழுதுகிறாங்க, சிட்டிஸில் எழுதுகிறாங்க, ஒரு இடத்துல எழுதுகிறாங்க அப்படின்னாக்கா நன்று தான் போட்டாகணும். நன்றி போட முடியாது, நன்று தான் போட்டாகணும். அந்த இடம் தான் 6ஆம் இடம். நன்றின்னு சொல்லக்கூடிய இடம் வந்து எழுதக்கூடிய இடம் வந்து 6ஆம் இடம் தான். எல்லாமே ஒரு சாணமே செய்ய முடியாது. எத்தனை பிரிவுகள் உண்டு உலகத்தில், எத்தனை ஊழியர்கள் இருக்கிறார்கள், எத்தனை ஜாப்புகள் இருக்குது, எத்தனை ஒரு நிறுவனங்கள் இருக்குது. அவங்க நிறுவனத்தை தான் அவங்கவுங்க பார்க்க முடியும், மற்ற நிறுவனத்தை வந்து பார்க்க முடியாது. அதுபோல் அந்தந்த ஸ்தானத்துக்குரிய வார்த்தைகளை அந்தந்த இடத்துல வந்து பயன்படுத்தி செய்ய முடியும். அதனால் வந்து நான் ஜோசியம் பார்க்குறேன்னா ஜோசியத்தை பற்றி தான் நான் பேச முடியும். அனாவசியமாக தேவையில்லாத வார்த்தைகளை பேசுவேன். அதுக்கு உண்டான சில வார்த்தைகளை வச்சு தான் அதை பயன்படுத்த முடியும் நான். அதனால் வந்து ஒவ்வொரு துறைகளுக்கும் ஒவ்வொரு இடத்துக்கும் தகுந்த மாதிரி எல்லாமே நடக்கின்றது. அதான் நன்று. ஏன்னா மற்றவங்க தொழிலை பற்றி நமக்கு தெரியாது, என் தொழிலை பற்றி அவங்களுக்கு தெரியும், இதை பற்றி யாருக்குமே தெரியாது. நான் சொல்லிக்கிட்டு வரேன், பார்க்குறவங்க இதை பார்த்துக்கிட்டு வரலாம், கேட்டால் சரி ஜோதிடர் வந்து சரியாக தான் சொல்லிட்டு வர்றாரு அப்படின்னு சொல்லலாம். சரிண்ணே, ரைட்டு. இத்துடன் நான் இதை முடித்துக்கொள்கிறேன். இருந்தாலும் இந்த யூடியூப் சேனல் வந்து குழுவில் வந்து அனைவரும் சேரும்படி கேட்டுக்கொள்கிறேன். அவருடைய விருப்பத்தை தெரியப்படுத்த வேண்டும். அதனால் வந்து என்னுடைய யூடியூப் காரக ஜோதிடம் அரியலூர் இதில் வந்து குழுவில் அனைவரும் சேரும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நாளை சந்திப்போம்.